சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதில் தேவைக்கு எடுத்துக்கிட்டு அந்த சின்ன உரல் இருக்குல்லங்க, அதில் நல்லா நச்சிருக்கேன். நச்சு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்போ அலசிட்டு வந்துடலாம். நச்சனால கொஞ்சம் அந்த விதைகள்லாம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறுது. இது கொஞ்சம் அலம்பிட்டு வந்தால் கொஞ்சம் பச்சை கலராக நல்லாயிருக்கும். இந்த விதையோடு வதக்கி போட்டோம்னா கசப்புத்தன்மை நிறைய இருக்கும். ஒரு தடவை கழுவுனா கூட போதும், இந்த விதையெல்லாம் கொஞ்சம் போயிடும். மறுபடியும் அதில் விதை இருக்க தான் செய்யும். நாம் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எப்போதும் சமையல் எண்ணெய் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் விட்டு பண்ணணும். நல்லெண்ணெய் கசப்பாக இருக்குது, நல்லா இருக்காது. அதனால் தேங்காய் எண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போது இது சுண்டைக்காய் வந்து நல்லா நச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் கசப்பு தன்மை போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 8 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இது இப்போ இந்த சுண்டைக்காய் வதக்கிக்கிட்டு இருக்கோம், இதோட போட்டு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிருக்கு. அதனால் வெங்காயம் பூண்டுன்னு போட்டுருக்கிறேன். இதில் கொஞ்சம் வதங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழம்புக்கு 3 தக்காளி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு, அதனால் இதை ஊற்றிக்கலாம். தக்காளி அதில் 3 தக்காளி ஊற்றிருக்கிறோம். இப்போ அடுத்தால புளிக்கரைசல் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவைக்கு புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தக்கன நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ காரத்துக்கு எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த குட்டி ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு இதுதான். மல்லித்தூள், ஆச்சி குழம்பு பொடி 2 ஸ்பூனு,
மஞ்சள் பொடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தால இதுக்கு கொஞ்சம் தேவைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தக்கன தேங்காய் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காயை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம தண்ணியும் மிக்ஸி ஜாடியை தண்ணி ஊற்றி கரையை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது. அதனால் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சி குழம்பு தூள் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ கொஞ்சம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புளிப்பு, காரம், இனிப்பு நல்லாயிருக்கும். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.